ஒருவேளை அந்த பெண்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த பெண்களுடைய நம்பிக்கை இயேசுனுடைய சரீரத்திற்கு கந்தவர்க்கு விட வேண்டும். ஆனால் இப்போது இந்த கல் புரட்டப்பட்ட பிற்பாடு அவர்கள் மிகப்பெரிய அற்புதத்தை பார்க்கின்றார்கள். அது வெறுமையான கல்லறையாக இருந்தது. கல்லறைக்கு வெளியே இயேசுவை தரிசித்தார்கள். ஒருவேளை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய கல், முத்திரை போடப்பட்ட கல், காவல் வைக்கப்பட்ட கல்லுக்கு பின்பாக ஒரு சிறிய காரியத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு சிறிய அற்புதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தடைகளை மாற்றுகின்ற பொழுது அந்த கல்லுக்கு பிற்பாடு ஒரு பெரிய அற்புதம், நாம் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் இந்த பெண்களை போன்று ஆண்டவரை தேடி வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தரை தேடுகின்ற பொழுது நாம் அவரை கண்டடைய முடியும். ஆகவே இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற காரியம், நாம் கர்த்தரை தேடுகின்ற பொழுது அவரை கண்டடைய முடியும். அதற்கு தடையாக பெரிய கல்லாக, முத்திரை கல்லாக, காவல் வைக்கப்பட்ட கல்லாக பல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக மாற்றி தர முடியும். கர்த்தர் நமக்காக புரட்டி போட முடியும். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே கடந்து செல்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவாராக. ஆமென்.